வணக்கம். இது கேள்விக்களம். 2023-24 ஆண்டுக்காக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் முக்கிய ஆய்வறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் இடைநிற்றலே இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இடைநிலை கல்வியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. அப்போது மாணவர்கள் படிப்பை முடிப்பது 99 விழுக்காடாக இருந்த சூழலில் தற்போது 2024ஆம் ஆண்டு 100% அது அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசும்போது, முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களின் இடைநிற்றல் இல்லாத சூழலை உருவாக்க தொடர்ந்து திட்டங்கள் தீட்டியதுதான் இந்த சாதனைக்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நாடு முழுவதும் இந்த கல்வியாண்டில் மாணவர்களின் சேர்க்கை 1 கோடி வரை குறைந்திருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மாணவர்களின் சேர்க்கை அதிகப்படியாக குறைந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதேபோல வறுமை ஒழிப்பிலும் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் வகித்து வருகிறது. இந்த நிலையில்தான் கல்வி வறுமை ஒழிப்பில் பின்தங்கும் பாஜக மாநிலங்கள் தமிழ்நாடு சாதிக்க காரணம் என்ன என்ற கேள்வியோடு இன்றைய கேள்விக்களம் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு இந்த அமர்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு அருணன் இணைகிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். அதே போல கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி இணைகிறார். பொருளாதார பேராசிரியர் திருமிகு ராஜலட்சுமி, இவர்களோடு வழக்கறிஞர் VS மணி ஆகியவர்கள் இணைகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஜென்ராம், உங்களிடமிருந்து நிகழ்ச்சியை தொடங்குறேன். இப்போ இடைநிலை கல்வியில இடைநிற்றல் 0 அப்படிங்கிற ஒரு சாதனையை தமிழ்நாடு எட்டியிருக்கு. வறுமை ஒழிப்பிலும் அப்படிதான் தமிழ்நாடு நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கு. இது சாத்தியப்படுத்தியது எப்படி? இந்த அறிக்கை மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்ன? எல்லா அரசுகளுடைய செயல்பாடும் அதற்கு அடிநாதமாக அடித்தளமாக இருக்கிறது அவர்களுடைய கோட்பாடு சார்ந்த நடைமுறை தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து முதலமைச்சர்களும் அனைத்து ஆளுங்கட்சிகளும் கிட்டத்தட்ட காமராஜர் தொடங்கி எல்லாருமே எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறத ஏறத்தாழ ஒரே மாதிரி செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு சோஷலிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை, சமத்துவம் அப்படிங்கிற கோட்பாட்டையும் சமூக நீதிங்கிற கோட்பாட்டையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே வார்த்தைகளில் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அணுகுமுறையில் அந்த அணுகுமுறை தான் வெளிப்பட்டு வந்தது. அதன் காரணமாக சிகரம் வைத்தார் போல இந்த 3 ஆண்டுகளில், இதற்கு முன்னாலேயே பெட்டர் பொசிஷன் இருந்தாலும் கூட இந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த இடைநிற்றல் நில் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்புலேயும் முதலிடம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. இந்த இரண்டுமே வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறதுல இருக்கிறது தான் கல்விக்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்கிறதுலையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அதனால அது இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதுல எண்ணிக்கை அல்லது தகவல்கள் ஃபேப்ரிகேட்டடாக இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கு. வறுமை ஒழிப்பு அப்படின்னாலே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருவாய் பற்றாக்குறை மட்டும் இல்லை, அது மட்டுமே வறுமைன்னு நம்ம பார்க்க முடியாது. உடல் நலம், கல்விக்கான வாய்ப்புகள், சமூகத்திலேருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஆட்களாக இருக்கிறாங்களா அல்லது அவர்களை உள்ளடக்கிய திட்டங்கள் அரசு கொண்டு வருதா, இப்படி பல்வேறு காரணிகளை சேர்த்து வச்சு தான் வறுமையை பார்க்க முடியும். உடல் நலத்தில் சத்து குறைபாடு, நோய்களுக்கான சிகிச்சை ஆக்சஸ் அது அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, இப்படி பல்வேறு ஃபேக்டர்ஸையும் உள்ளடக்கி தான் வறுமையை எடைபோட முடியும். வெறும் பட்டினிச்சாவுகளையும் பொருளாதார பற்றாக்குறையையும் மட்டும் வைத்து வறுமையை இன்னும் பார்க்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது. அப்படி பார்க்கிற சமயத்தில் வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் கல்விக்கான வாய்ப்புகளை அனைவருக்கும் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்டாக வருது. அந்த ஆஸ்பெக்டில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால இடைநிற்றல் நில்லாக வருது.
அதற்கு பிறகு எப்படி அதை சாத்தியமாக்குறாங்க அரசினுடைய அல்லது ஆசிரியர்களுடைய அல்லது பள்ளி நிர்வாகம் அமைச்சகத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி மூலமாக சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் ஒன்றை வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சருடைய கேபினில் இருந்து கொண்டே அவரால் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் அட்டண்டன்ஸு, எத்தனை பேர் வரல பள்ளிக்கு, தொடர்ச்சியாக 10 நாள் 15 நாள் வரலன்னா அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கான, ஏன் வரலன்னு காரணம் அறிந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸு, அந்த அது எல்லாமே ஒரு ஆற்றொழுக்கோடு அந்த திட்டமிட்டபடி அந்த பணிகள் அந்த துறையில் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால இடைநிற்றல் நில் அப்படிங்கிற இடத்துக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. வறுமை ஒழிப்பையும் அந்த ஊரக வளர்ச்சி திட்டங்கள் வந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அது பல்வேறு, அதுலேயும் பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது சமூக பாதுகாப்பு, பொருளாதார அதிகாரங்கிறதுக்கான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் வேலை வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. உரிமை தொகை, விடியல் பயணம், கல்விக்கான செலவை அரசை ஏற்றுக்கொள்வது போன்ற சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துக்கிட்டே வருது. கல்விக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கணும், அதே சமயத்தில் திறன் வளர்ப்பு பயிற்சிகளையும் கொடுக்கணும். அதற்காக திட்டங்களும், நான் முதல்வன் திட்டங்களும், தமிழ் புதல்வன், புதுமை பெண் மாதிரியான ஸ்கீம்ஸும் அந்த மாதிரி ப்ராசஸும் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே பெரிய அளவில் விளம்பரங்கள் இல்லாமல் கோட்பாடு நடைமுறை எல்லாமே ஒரு இணக்கமான போக்கோட அனைத்து துறையினருடைய ஒத்துழைப்போடும் கூட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இது எல்லாவற்றிலையும் முன்னால் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இங்கே எல்லாருக்கும் எல்லாம் அல்லது சமத்துவம், சமூக நீதிங்கிற கோட்பாடுகளை அரசுக்கு பின்பற்றுவதை போல கேரளா பின்பற்றி இருந்ததுன்னா அதுவும் நம்மை போலவே நமக்கு முன்னோ பின்னோ சில ஃபேக்டர்ஸ், சில அளவுகோல்களில் நிற்குது. மற்றபடி சாதிய படிநிலைகளை அப்படியே மனதளவில் ஏற்றுக்கொண்ட சமூகங்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குதோ அந்த மாநிலங்களில் கல்வி வளர்ச்சியில் சிக்கல் இருக்கு. நீங்க அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து படிநிலைகள்லையுமே பரவலாக கல்வி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு அந்த படிநிலைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதும், படிநிலைகளின் படி சிலருக்கு சில உரிமைகள் மறுக்கப்படுவதுங்கிற அந்த சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் இறுக்கமாக இல்லை. அதனால தமிழ்நாட்டில் வந்து பல உடைப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. அந்த இறுக்கத்துக்குள்ள பல உடைப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. அதன் காரணமாக இது இன்னும் முழுமையாக வெளியில் வரலங்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த பழைய இறுக்கங்கள் வந்து இல்லை, அது தளர்ந்து இருக்குது. அதன் காரணமாக ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் வந்து எல்லா தரப்பினருக்கும் கிடைப்பதற்கு ஒரு பெரிய வெளி திறந்து இருக்குது. அதை அரசு சாத்தியமாக்கி இருக்குது. அதனால் எம்பவர்மெண்ட் ஆஃப் நெக்லெக்டட் செக்டார்ஸ் வந்து சாத்தியமாகுது. அதன் காரணமாக அவங்களுடைய வளர்ச்சிங்கிறதும் எல்லாருடைய வளர்ச்சியோட சேர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியும் வருது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறத நடைமுறை சாத்தியமாக்க முடியுது தமிழ்நாட்டில், கேரளா போன்ற இடங்களில். கோட்பாட்டு அளவில் அந்த படிநிலையை ஏற்றுக்கொண்ட இருக்கிற இடங்கள் எல்லாம் தான் கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சூழலில் இன்னும் இருக்கிறாங்க பலர். அதனால தான் அந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்வளவு மாணவர்களுக்கு ஒரு பள்ளி இருக்கணுமோ அத்தனை மாணவர்கள் கூட அந்த பள்ளிகளில் வந்து சேராத ஒரு நிலையை உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், ஒடிசா, ஆந்திரா, இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் எல்லா இடங்கள்லையும் மாணவர் சேர்க்கை சதவீதத்தை விட பள்ளிகளின் சதவீதம் அதிகமாக இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் அதிலிருந்து தான் வருவதாக புரிந்து கொள்கிறேன் நான். இந்த வகையில் பார்க்கும்போது இடைநிலை கல்வியில் இடைநிற்றல் இல்லை. கல்வித்துறையில் ஒரு பாய்ச்சலான முன்னேற்றத்தை தமிழ்நாடு இந்த 3 ஆண்டுகளில் பார்த்திருக்கிறது. வறுமை ஒழிப்புலையும் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. நித்தி ஆயோக் ஏற்கனவே ஜூலைல சொன்னாங்க இதே இதை. இப்போ அமைச்சகத்திலிருந்து இதே தகவல்கள் வந்திருக்குது.
ஓ! இவ்ளோ வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ட்ராப் அவுட் 0 அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நகர்றோம் அப்படின்னா, அது காமராஜர் ஆட்சி காலம் தொட்டு இப்போ வரைக்கும் படிப்படியாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களோட கிரெடிட்டும் நீங்க வந்து சேர்த்து சொல்றீங்க. ஆமா, அதாவது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப முக்கியம் தானே. எஸ். நீங்க மற்ற எல்லா இடங்கள்லயும் உடைப்புகளை ஏற்படுத்தி கல்விக்காக தயார் பண்ணிட்டோம் சமூகத்தை. ஆனா பள்ளிகள் இல்லை என்றால் அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். அதனால பள்ளிகளை உருவாக்கக்கூடிய பணிகளை வந்து அந்த பீரியட்ல இருந்து அதிகமாக பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல என்ன தேவையோ அந்த தேவைக்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஆட்சிகளாக எல்லாமே இருந்திருக்காங்க. அதுல முன்ன பின்ன இருக்கலாம். இது எப்படி சார் சாத்தியமாச்சு? இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல் தமிழ்நாட்டிலிருந்து பரவலாக எப்போதுமே ஒலிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ வரைக்குமே எஸ்எஸ்ஏ நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேரல. தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வருது. அதே மாதிரி 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அவங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் கிடையாது அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. இதையும் தாண்டி தமிழ்நாடு சாத்தியப்படுத்துது. ஆனா மற்ற மாநிலங்கள் பாஜக மாநிலங்கள் சாத்தியப்படுத்தல அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம்னு என்ன குறிப்பிடுது? மற்ற மாநிலங்கள்ல செய்ய முடியாததை இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள்ங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ அவங்க வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி புதிய விஷயங்களை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அதை நிர்பந்தம் செய்யவும் செய்யறாங்க, அழுத்தம் கொடுக்கவும் செய்யறாங்க. அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு அதுல கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன், இதுல கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலாகவே அதை முன்வைக்கிறார்கள். அது இதையெல்லாம் எதிர்கொண்டு அன்பில் மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட சொன்னார், கொள்கைகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கிருந்து நிதி வரவில்லை என்றால் மாநிலமே அதை பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஊக்கமான வார்த்தைகளை எங்களிடம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதன்படி நாங்கள் வந்து இதை செய்துட்ருக்குறோம் அப்படின்னு அன்பில் மகேஷ் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது இங்கே நினைவுக்கு வருது இப்போ நீங்கள் கேட்கும்போது. இந்த அதே சமயத்தில் வரட்டுத்தனமாக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கல, சாத்தியமாக இருக்கக்கூடிய அனைத்து வகைகளையும் பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு வாய்ப்பையும் அரசு பயன்படுத்திகிட்டு இருக்குது. அதனால தான் அரசு பள்ளிகளுக்கு வந்து உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க, அதை நீங்கள் முன்னேற்றுவதற்கு அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நீங்கள் படித்த பள்ளிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரின்னு ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் முதலமைச்சர் கொடுத்த கால் வந்து இப்போது நேற்று மகேஷ் பேசும்போது சொன்னதன்படி பார்த்தா 570 கோடியோ என்னவோ 590 கோடியோ கிட்டத்தட்ட 500லேருந்து 600 கோடிக்குள்ளே சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸே வந்திருக்குது. அதில் 300 கோடிக்கு மேலே கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி அரசு எப்போ ஒரு கண்காணிப்பு பண்றாங்க, தொடர்ச்சியான திட்டங்கள் தீட்டுறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாடு அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியதை எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் மோடி அரசு கொடுத்திருப்பவை, அதனுடைய கல்வி அமைச்சகம் தந்திருப்பவை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நடுநிலை பள்ளி வரை இடைநிற்றலே இல்லை, 100% என்பதை தமிழ்நாடு சாதித்திருக்கிறது என்று. இன்னும் சொல்லப்போனால் மேல்நிலை பள்ளி, அதாவது செகண்டரி ஸ்கூல்னு சொல்கிறோமே, அதில் கூட பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்த விஷயம், மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு. 95% இருக்குது. அப்போ இடை நிற்காமல் மாணவிகள் வந்து செகண்டரி ஸ்கூல் படிப்பையும் முடிக்கிறாங்க. மாணவர்களை விட மாணவிகள் இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமாக கருதக்கூடாது, இது ஒரு சாதனை. அதுவும் இயல்பாக நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க, வடக்கே இருக்கக்கூடிய சில மாநிலங்கள், அதில் அவங்களே சொல்கிறாங்க, பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா கூட டெல்லிக்கு பக்கத்தில் தான் இருக்குது, மகாராஷ்டிரா, இங்கேயெல்லாம் இடைநிற்றல் அதிகமாக இருக்குது.
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது பொதுவாக 5 ஆண்டு கால ஒப்பீடு 2019 2024. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான இந்தியாவில் 26 கோடி பேர் பள்ளி படிப்பில் இருந்தாங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னா நடுவில் குறைஞ்சிச்சு 25.5 கோடி, இப்போ 25 கோடி தான். சொல்லப்போனால் சரியாக சொல்லப்போனால் 1,02,00,000 பேர் பள்ளி படிப்பு இப்போ இல்லை, குறைஞ்சிருக்கு. எப்படி கூடணும்ல? 10 ஆண்டு காலமாக மோடி ஆட்சி, 5 ஆண்டு கால ஒப்பீடு அவங்க தான் சொல்கிறாங்க. பார்த்தா பள்ளிக்கு போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 1,00,00,000 பேர் குறைந்திருக்கிறாங்க. இதை விட ஒரு வெட்கக்கேடான விஷயம் இருக்க முடியுமா ஒரு ஒன்றிய ஆட்சிக்கு? கவலையோடு பார்க்கணும்ல. இதில் தான் நீங்கள் ஒன்று நினைவுபடுத்தினீங்க பாருங்கள். இப்போ இடைநிற்றல் இப்படி ஆகிருக்குது, சேரவே மாட்டேங்கிறாங்க, சேர்ந்தா பழையபடி வீட்டுக்கு போயிடுறாங்க, பள்ளிக்கு வர்றது இல்லைன்னா இந்த கட்டத்தில் போயிட்டு அவங்க பாருங்கள் 5ஆம் வகுப்புல தேர்வு கொடுக்குறோம். இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார்ல எல்லாம் அங்கேயும் மாணவர்களோட சேர்க்கை விகிதமாகட்டும், இடைநிற்றல் குறைவாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு குற்றம் சாட்டுறது எப்படி நியாயம்? இல்லை அதுக்கு தான் நான் உதாரணம் சொல்கிறேன். அவங்களுக்கு எப்படி பொறுப்பு இல்லைங்கிறதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன். ஏங்க ஏற்கனவே குறைஞ்சிருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5ஆம் வகுப்பில் தேர்வு வைப்பேன், அதில் தேர்ச்சி இல்லாட்டி நீ 6ஆம் வகுப்புக்கு போக முடியாது, 6ஆம் வகுப்புக்கு 5ஆம் வகுப்பில் உட்காரணும்னா வீட்டுக்கு போயிடுவாப்புல. அப்புறம் 8ஆம் வகுப்பில் நான் எக்ஸாம் வைப்பேன், தேர்வு எழுதணும், அதில் பாஸ் பண்ணணும், இல்லாட்டி நீ 8ஆம் வகுப்பில் தான் உட்காரணும், 9ஆம் வகுப்பு போக முடியாதுன்னா நீங்கள் அந்த எந்த அளவுக்கு ஒரு மன தேக்கம் ஏற்படும், மன குமைச்சல் ஏற்படும். பிள்ளை என்ன ஆகும்? வீட்டுக்கு போயிடும். ஏன்னா பக்கத்து பிள்ளைகள்லாம் கூட படித்தவெல்லாம் அடுத்த வகுப்பு போயிட்டாப்புல இங்கே உட்காந்துருந்தா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் 1960களில் தமிழ்நாட்டிலையும். அப்போ இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது இந்த மோடி அரசுக்கு? நான் வேணும்னே சொல்லலை. நீங்கள் கொடுத்துருக்குற புள்ளி விவரம்படி அகில இந்திய கணக்கு இப்படி இருக்குன்றா உங்களுடைய பார்வை விரிந்த பார்வையால் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இந்த சாதனைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, இந்த காலை உணவு திட்டம். இது ஒன்றும் 1960களில் இல்லைங்க, ஒரு பொதுவான ஒரு பார்வை இருந்துச்சு. கல்வியுடைய முக்கியத்துவம் காமராஜர் காலத்தில் இருந்து. நான் அந்த அவருடைய பங்களிப்பெல்லாம் நான் மறுதளிக்கலை. ஆனால் முந்தைய ஆட்சிகளெல்லாம் செய்யாத ஒரு நல்ல காரியத்தை இந்த காலை உணவு திட்டம். நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சுப்பாங்களே, சித்தாளுக்கு போகிற ஒரு அம்மா, வேலைக்கு போகிற அம்மா காலையில் 7 மணி 8 மணி கிளம்புனா தான் கிராமத்திலேருந்து ஒரு நகரத்துக்கு வேலைக்கு வருவாங்க, கட்டட வேலைக்கு. பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அப்போ போய் காலையில் அவனுக்கு எதேன்னு ஒன்று தயார் பண்ணி கொடுத்துட்டு அனுப்புறதுன்னா எவ்வளோ சிரமமாக இருக்கும். பற்றி விட்டும் பாவம், பிள்ளை பசியோடு தான் போயிருக்கும். மதிய சாப்பாடு கிடைக்குது, இது வரைக்கும் இருந்த நிலைமை. இப்போ என்னன்னா காலையிலையும் சாப்பாடு உண்டு. அப்போ எவ்வளவு தைரியமாக பிள்ளையை அனுப்போம். பிள்ளையை அனுப்பிட்டு நேராக வேலைக்கு வருது. அதை சொல்கிறேன். ஆகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்தது இந்த அரசு. அதை விட எனக்கு அடுத்து மிகவும் பிடிச்ச திட்டம் நான்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் சகோதரி 1960களில் நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் தெருவில் யாராவது என் கூட படிக்கிற பையன் நடுவில் ஃபெயில் ஆகிட்டா, அந்த காலத்திலலாம் கார்டில் எங்கள் வீட்டுக்கு வரும், கார்டில் அதில் பீன்னு இருந்தால் தப்பிச்சோம், ப்ரொமோட்டர்னு அர்த்தம். டீன்னு இருந்தால் கதை கந்தல்னு அர்த்தம். அவன் பிள்ளை நொறுங்கி போய் அழுதுகிட்டே கிடப்பேன். கடைசியில் என்ன தெரியுமா, பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான். ஏன்னா பழையபடி போய் அதே வகுப்பில் உட்காரணும். ஆனால் கூட படித்தவங்கள மேலே போயிட்டாங்க. இப்படி அந்த இடைநிற்றல் நிற்கிறதுல அந்த பையனை பார்த்து அவனுக்கு உற்சாகம் கொடுத்து மீண்டும் பள்ளிக்கு அவனை ஈர்க்கிற ஏற்பாடு 1960களில் இருந்ததா? இல்லைங்கிறேன். நான் நேராக பார்த்ததுனால சொல்கிறேன். இன்றைக்கு எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் தொடரும் கல்வி அல்லது கல்வியை தொடருவோமா அப்படி ஒரு திட்டம். அதில் பாருங்கள், ஒவ்வொரு பையனையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் இடையில நின்றுவானா? இப்போ நல்லா சொன்னார்ல நண்பர் ஜென்ரா, 15-20 நாளாக வரலின்னா ஏன் வரல அப்படி நின்றுவானோ, என்ன விஷயம் ஏது, வீட்டுக்கு தகவல் கொடு. ஏங்க அவங்க பையன் வரவே இல்லைங்க 15 நாளாக, என்ன விஷயம், இப்படி கண்காணிக்கிறாங்க. சென்ற ஆண்டுக்கு முந்தின நினைக்கிறேன் சில மாவட்டங்களில் கொண்டு வந்தாங்க, பிறகு மாநிலம் முழுக்க இருக்குது என்று நினைக்கிறேன். இந்த மாதிரியான மேற்பார்வை அந்த காலத்தில் எங்கெங்கே இருந்துச்சு? பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரலையா, சரிதான். ஆகவே இத்தகைய பொது திட்டங்கள் இங்கே.
ஆனால் பாரம்பரியமான ஒரு நல்ல விஷயம் அது என்னன்னா 1960களிலிருந்து காமராஜர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசு பள்ளிகள் இந்த தொடக்கநிலை கல்வியில், அதே போல் நடுநிலை கல்வியில், மேல்நிலை கல்வியில் அரசு பள்ளிகள் தொடர்ந்து இயங்கி அவை விரிவாகிக்கிட்டே வருவது. அப்புறம் என்ன ஆகும்னா ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளியாக அதோடைய தரம் உயர்த்தப்படும். பிறகு நடுநிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது பூராமே அரசு பள்ளிகள் நடந்துச்சு. அப்போ அரசு பள்ளின்னா என்ன ஆகுது? செலவில்லையா, ரெண்டாவது பக்கத்தில் இருக்குங்கய்யா. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த சாதனை என்பது சாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு மிக முக்கியமான அம்சம் இங்கே கூட ஜென்ராம் சுட்டி காண்பிச்சார் பாருங்கள். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வேதனையோடு ஒரு விஷயத்தை சொன்னார். பள்ளி கல்வித்துறைக்கு வரவேண்டிய பணத்தை ஒன்றிய அரசு மோடி அரசு அனுப்ப மறுக்கிறது. நாங்கள் போய் அந்த ஒன்றிய கல்வி அமைச்சர்கிட்ட சொன்னோம், எங்களுக்கு வர வேண்டிய பாக்கி இப்படி இருக்குது. அவர் நைஸாக சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நைஸாக மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே பணம் வந்துருமியா? எப்படி பாருங்க, இந்த விஷயத்தை அவர் வெளியே சொல்கிறார். இங்கே பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி நினைக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கிட்டா என்ன மோசம் எப்படி? அப்போனா நீங்கள் பணம் தரணும் என்றால் நியாயமாக எங்களுக்கு தர வேண்டியது, எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வர வேண்டியது. அதற்கு உங்களுடைய அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் என்றால் அப்போ தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி மொழி கொள்கை தேவையில்லையா? கூடாதுங்கிறீங்களா? அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை குழி தோண்டி புதைக்கிற வேலை அல்லவா இது? இன்னும் ஒன்றை சொல்லுவேன் சகோதரி, இங்கே மும்மொழி திட்டத்தை திணிக்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், இந்த ட்ராப் அவுட் இவ்வளோ அதிகமாக இருக்கல, இடைநிற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் சொன்னேன், அங்கெல்லாம் மும்மொழி கொள்கையாக பின்பற்றுறாங்க. நான் சொல்கிறேன் ஒரு மொழி கொள்கை தான் தெரியுமா? ஆமாங்க, ஹிந்தி மட்டும்தாங்க அதிகமாக சொல்லித்தர்றாங்க. எங்கே நான் சவால் விடுறேன், மும்மொழி கொள்கையை எந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஹரியானா பின்பற்றுது? ஹிந்தி, ஆங்கிலம், இன்னொரு மொழி என்னவா இருக்குன்னு தமிழ் சொல்லித்தர்றாங்களா? மலையாளம் சொல்லித்தர்றாங்களா? தெலுங்கு சொல்லித்தர்றாங்களா? கன்னடம் சொல்லித்தர்றாங்களா? ஒரிய மொழி சொல்லித்தர்றாங்களா? வங்க மொழி சொல்லித்தர்றாங்களா? காஷ்மீரி மொழி சொல்லித்தர்றாங்களா? பஞ்சாபி மொழி சொல்லித்தர்றாங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. ஒழுங்கு ஆங்கிலமே சொல்லித்தர்றதில்ல. ஒரு மொழி, அது அவங்களுக்கு என்ன வசதி? தாய்மொழி. தாய்மொழி தான் பள்ளி கல்வி மொழி, பெரிய விஷயம். அப்புறம் ஒன்றியத்தில் இந்தி தான், அந்தந்த மாநிலத்தில் இந்தி தான், விஷயம் முடிஞ்சு வச்சு. ஒரு மொழி கொள்கை. அவங்களுக்கு மட்டும் ஏதேனும் பணத்தை நிப்பாட்டுறீங்களா? நான் கேட்குறேன், எவ்வளவு பெரிய துரோகம்ங்க இது. அடிப்படையில் என்ன சார் நம்முடைய மாநிலத்துக்கான உரிமை, ஒன்றியத்திலும் அந்த மாநிலத்திலும் பாஜக அரசு ஆளும் போதும் அவங்களால பள்ளி படிப்பை தரமா ஏன் கொடுக்க முடியல? இல்லை, அதில் பல பார்வைகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, பல காரணிகள் இருக்குது. சில விஷயத்தை ரொம்ப அழகாக ஜென்ராம் சொன்னார். குறிப்பாக சாதிய பார்வை, ரெண்டாவது பொருளாதார பார்வை மோசமானது. நீங்கள் சில பேர்கிட்ட பேசி பாருங்க, எதுக்குங்க எல்லாரும் படிக்கணும் பாப்பில்? சில அறிவுஜீவிகள்னு சொல்லக்கூடியவங்க, சில உயர் மத்தியதர வர்க்கத்தை சார்ந்த சில அறிவுஜீவிகிட்ட பேசி பாருங்கள், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு. எதுக்குங்க எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும்னா அப்போ என்ன ஆகும்? இத்தகைய பார்வை அதுக்குள்ளே என்ன ஒழிஞ்சு கிடக்கு என்றால் அந்த ஆதிகாலத்து வர்ணாசிரம பார்வை, மனுவாத பார்வை, எல்லாருக்கும் கல்வி கூடாது. இந்த பார்வையில் உள்ளவங்க ஆட்சியில் உட்காந்துருந்தா மாநிலங்களில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அரசு பள்ளிகள், அங்கே அரசு பள்ளிகள் ரொம்ப அதிகமாக இருக்க இந்த மாநிலங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி ஒரு மாற்று கருத்து இருக்கு. பிஜேபி ரூல் ஸ்டேட்ல அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நம்ம ஒரு கல்வியாளரோட பார்வை, சனாதன பார்வை. ஓகே, திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுடைய பார்வை என்ன? இப்போ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரீச் அப்படிங்கிறது தான் எல்லாராலும் பார்க்கப்படுது. மேலை நாடுகள்லையும் அது பின்பற்றப்படுது. மற்ற இப்போ தெலுங்கானா போன்ற பக்கத்து மாநில அங்கிருந்தும் கூட அதிகாரிகள் அங்கேயும் போய் அந்த திட்டத்தை செயல்படுத்துறத பார்க்க முடியுது. எண்ட் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ட்ராப் அவுட் 0 அப்படின்னு இருக்கு. எப்படி இது சாத்தியமாகிச்சு? ஒரு கல்வியாளரோட பார்வை என்ன இதில்? இல்லை, கண்டிப்பாக அது மிகவும் ஃபஸ்ட்டு பாராட்ட வேண்டிய விஷயம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை எல்லாத்துக்குமே
நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், ஸ்காலர்ஷிப்பு, உதவித்தொகை எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் முதல் பேகு முதல் புக்கு முதல் எல்லாமே கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. வந்து ஃபாலோ அப் நல்லா இருக்குது. இப்போ அவங்க 2 பேருமே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்குது. இன்னொரு முக்கிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நான் பாராட்ட வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கண்டு வரும்போது அரசியல் தலையீடு வந்து நம்ம தமிழக அரசியல் கட்சிகள் பண்ணுறதில்ல. மற்ற மாநிலத்தில் அது இருக்கா அப்படின்னு பார்க்கறதோட நம்முடைய ஒருமித்த கருத்து வந்து நிறைய பேர் இந்த கல்வியில் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. அந்த ஒரு கொள்கையினால தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியுது, சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய அதாவது இது வந்து ஒன்லி ஸ்கூல் இல்லை, அதாவது ஒரு மாணவன் வந்து படிக்கணும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எனக்கு உயர்கல்வி பண்ணும்போது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிய வேண்டியிருக்கு. என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறது. வெளி மாநிலத்தில் போய் டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. பட் அது தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6% பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் 6% பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. 6% கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது இன்றைக்கி வந்து அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவன் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் 100 இன்ஸ்டிடியூஷன்ஸில் 21 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது மாணவர்களிடையே பள்ளி மாணவர்களிடையே ஓகே நம்ம தமிழ்நாட்டிலேயே சிறந்த கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கிற சிறந்த கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுக்கு வந்து அரசு ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% எல்லா ப்ரொஃபஷனல் காலேஜும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் சேர்ந்து தான் வந்து இந்த அளவுக்கு ஹையர் எஜுகேஷன் லிட்ரஸி ரேஷியோ வந்து 80% மேலே கொண்டு வந்திருக்கு. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் ஜாஸ்தி இருக்குது. அப்போது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து தான் வந்து கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சொல்ல வேண்டியது எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம், ஏன் இன்னும் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது. ஒரு காலேஜ் வந்து நல்லா பண்ணால் அவங்களுக்கு அட்டானமஸ் கொடுக்குறோம். யூனிவர்சிட்டிலேயே வந்து அது எல்லாம் வந்து ஒரு டீம்டு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். நான் வந்து கேட்குறது, ஏன் மத்திய அரசு தமிழ்நாடுக்கு ஒரு அட்டானமஸ் எஜுகேஷனில் கொடுக்கக்கூடாது? நாங்கள் நல்லா பண்ணுறோம், we are doing the one of the best. அப்படி இருக்கும்போது இன்னும் ஃப்ரீடம் கொடுங்க, we'll do much better அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் எப்படி சார் தருவாங்க? இல்லை, அது கேட்கணும்னு நான் சொல்கிறேன், நான் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுதான் தப்புங்க. நான் வந்து எந்த இதுவுமே அதாவது நான் எப்போவுமே சொல்வேன், எஜுகேஷன் ஹெல்த்தில் ரெண்டுலேயுமே அரசியல் தலையீடு இருந்தால் கண்டிப்பாக நாடு முன்னேறாது. இது அரசியல் தடை இல்லாமல் வந்து ஒரு ஸ்டேட் நல்லா பண்ணுதுன்னா அது வந்து தே ஷுட் அப்ரிஷியேட், தே ஷுட் கிவ் ஃப்ரீடம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலேயே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிலேயே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரலன்னு சொல்லலையே, எல்லாம் எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்கோ கண்டிப்பாக அது அடாப்ட் பண்ணியிருக்காங்க நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. பட் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணு சொல்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயங்களும் இருக்குது. 70% குட், தெர் ஆர் 20 to 30% வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால தான் அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு. ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை வந்து ஒரு நல்லா பண்ணுற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி ஒரு காமனாக இருக்கக்கூடாது. எஜுகேஷன் வந்து ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் எப்போன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொண்டு வரணும் மத்திய அரசு. அப்போ தான் இன்னும் நல்லா பண்ண முடியுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே நாம் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஸ்கீம்ஸ், நம்முடைய எவாலுவேஷன் சிஸ்டம், நம்முடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இது மாதிரி கொண்டு வந்திருக்கு. அதனால தான் வறுமையும் போயிருக்குது. இன்டெரக்டாக வந்து வறுமையும் வந்து நம்ம நிறைய ஸ்டாண்ட்ஸ் வறுமை இல்லாமல் ஒரு மாநிலமாக வந்து கருதுகிறோம் இன்றைக்கி. அது வந்து அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம்டு எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸ்கூல்லையும் சரி அதுலேயும் சரி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த வருஷம் வந்து இந்த லாஸ்ட் +2 எக்ஸாம் ரிசல்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 90% மேலே போயிருக்கு. இதே வந்து ஒரு எடுத்துக்காட்டு எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஈவன் டீச்சர்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே இன்வால்வ் இன் எஜுகேஷன் எல்லாமே. ஸோ இது எல்லாமே காரணம் தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியாக வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து கண்டிப்பாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் சார் வந்து இப்போ கூட ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, ஈவன் ஏஐ வில் பி இன்டெகிரேட்டட் இன் ஸ்கூல்ஸு. எந்த மாநிலமும் பண்ணல, அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஃப்யூச்சர் பிளானிங் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது. எந்த ஒரு காரணங்கள் தான் நம்ம தமிழ்நாடு வந்து முன்னோடியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் நாங்கள். சரி.
திருமிகு ராஜலட்சுமி, இப்போ ஒரு கடுமையான நெருக்கடிகள் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற சூழலுமே நாட்டிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு கல்வியில் திகழுது. வறுமை ஒழிப்பிலும் அப்படிதான். உங்களுடைய பார்வை என்ன இதை பற்றி? இது ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கோம்மா. கல்வி, வேலைவாய்ப்பு, உணவு பகிர்வு இவற்றிலெல்லாம் முதன்மையாக இருக்கிறது. நான் எக்ஸப்ட் வந்து இங்கே பிரச்சனை என்னன்னா கரப்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, தேவையில்லாத. இதெல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி அதுவும் அதிகமாக இருக்குது. இப்போ அதை பேச வேண்டாம், நம்ம இதுக்கே போவோம். அப்படி ஒரு டேட்டா இருக்கான்னு தெரியல, நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னு தெரியல. நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பர் நன்றாக சொன்னார், சென்றாம் அழகாக சொன்னார், எப்படி வந்து கல்வி வந்து சமுதாயத்தில் ஒரு சமுதாய நோக்கத்தோடு சமுதாய கொள்கையோடு பொருந்தி போனதுனால எல்லாருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது அப்படின்னு. இது வந்து காமராஜர் பீரியட்லேயே ஒரு அடித்தளம் போடப்பட்டு விட்டது. அடுத்தது வந்த கட்சிகளும் வந்து அதை எடுத்து செல்ல வேண்டிய இது இருக்குது, கட்டுமானம் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக வந்து என்ன வந்ததுன்னா, ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்கூலுக்குள்ளேயே +2 கொண்டு வந்தாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது 11th வரைக்கும் ஸ்கூலில் இருக்கோம். அப்புறம் 11th விட்டு காலேஜுக்கு போகிறதுக்கே பியூசி இருந்தது, அப்புறம் டிகிரி இருக்கும். அது யாரும் பாதி பேர் போக மாட்டாங்க அதுக்கே. அது மேலே பெண்கள் போக மாட்டாங்க. அப்படியே போனால் கூட பியூசி அட்மாஸ்பியரில் நிறையா ஃபெயில் ஆகி ட்ராப் அவுட் ஆகிடும். அதனால் டிகிரி படிக்கிறது வந்து ரொம்ப குறைச்சலாக இருந்தது. இந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டு அதை எடுத்து செல்லப்பட்டது. அடிப்படை கல்வியெல்லாம் அதற்குள்ள சாத்தியக்கூறுகள் எல்லாம் காமராஜர் பீரியட்லேயே போடப்பட்டது தமிழ்நாட்டில். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த இடஒதுக்கீடுகள் இதுவும் வந்து பெரும்பாலாக இவர்களுக்கு கல்வியை இலகுவாக்கிச்சு. ஏன்னா ஃபீஸ் கட்டி படிக்கணுங்கிறதோட ஃபீஸ் கன்செஷன் இருக்குது, எஸ்சி கன்செஷன், பிசி கன்செஷன்லாம் வரும்பொழுது ட்ராப் அவுட் இல்லாமல் போகுது. அடுத்த சத்துணவு திட்டங்கள்லாம் கொடுக்குறோம். அதனால் அது எம்ஜிஆர் பீரியடில் வந்தது. அப்புறமும் சத்துணவு திட்டத்தில் முட்டை போடுறது, அப்படி அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தது. பொலிட்டிக்கல் ரீசன், எக்கனாமிக் ரீசன் ஆல்சோ. அது சோஷியல் ஜஸ்டிஸில் அப்படியே போனதுனால இந்த கல்வி வந்து தடைப்படாமல் இருந்தது. இதற்கு முன்னாடி நீங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட, ஈவன் பிரிட்டிஷ் பீரியட்லேயோ அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி கொலோனியல் பீரியட்லேயே பார்க்கும்போதே நீங்கள் தமிழ்நாடு, அந்த பக்கம் கல்கட்டா, மகாராஷ்டிரா, அந்த கோஸ்டல் பெல்ட்டு இவை எல்லாமே டெவலப் ஏரியாவாக இருந்தது. இந்த மிஷனரிஸ் வந்தவங்களும் கல்விக்கூடங்களை பெருவாரியாக நிறுவினார்கள். நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தா எல்லா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸும் தமிழ்நாட்டில் இருந்தது, காலத்தில் இருந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதனாலேயும் இந்த கல்விக்கு ஒரு சமுதாய அமைப்புகள் வந்து அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தோட கல்விக்கூடம், அந்த சமுதாயத்தோட கல்விக்கூடம், அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு கல்விக்கூடத்தை அவங்க பணம் இருக்கவங்க நிறுவனாங்க. அதுக்கு அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ இதனால் கல்வி வந்து அதிகப்பட்டுச்சு. கல்வி அதனால் இன்றைக்கி வந்து கற்காதவர் அதாவது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம மக்களுக்கு மனசில் போயிடுச்சு. அதனால் எல்லாருமே படித்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இதில் இருக்காங்கங்கிறது உண்மைதான். அதே சமயத்தில் வளர்ச்சி வீதமும் நன்றாக இருக்கிறது, பாவர்ட்டி ரேஷியோவும் குறைவாக இருக்கிறது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மாதிரி கேரளாவும் நம்மளோட அதிகமாக படித்தவர்கள் இருக்க ஒரு மாநிலமாக இருக்கிறது. முதல்லையே அவங்க எல்லா எஜுகேஷனுக்கு அது கம்யூனிஸ்ட் ரூலிங் பிளேஸு. மக்களும் வந்து ஒரு பொது அறிவு உள்ளவர்கள், அதனால் படிக்கணும் அப்படின்னு வெளியே எங்கேனாலும் மைக்ரேட் பண்ணி வேலை பார்க்கணும் ஒரு ஐடியா உள்ளவங்க. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் யூபி, பீகார், பிமாரு ஸ்டேட்ஸும் கொடுத்தாங்க. எப்போவுமே பாவர்ட்டி தனியாக ஒரு பாலிசி போடுவாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 60லேருந்தே அதுக்கு ஒரு தனி பாலிசி போட்டு தான் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இன்னும் கல்விக்கூடங்களும் அந்த கட்டமைப்புகளும் அவர்களுக்கு சரியாக இப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோடி கவர்மெண்ட்டில் தான் இந்த லேக்கை பார்த்து அதற்காக உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு வராங்க. அந்த எந்த காலத்திலையும் அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு வந்து நன்றாக போய் சேரவில்லை. படிப்பு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை டெவலப் பண்ணிட்டு போகலை. அதை வந்து படிக்க வைக்கணும், கட்டாயம் ஒரு பிரைமரி எஜுகேஷனை கம்பல்சரி ஆக்கணும். இப்படி வீட்டில் போய் நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றிய அரசோட டேட்டா வந்து அப்படி சொல்லலை. அவங்க வந்து சேர்க்கை வந்து அதிகப்படியாக இந்த மாநிலங்கள் தான், பீகார், யூபி, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், ஹரியானா, ராஜஸ்தான், இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த கல்வி ஆண்டிலேயே மாணவர்களோட சேர்க்கை விகிதமே கிட்டத்தட்ட 1.2 கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போது அது எதன் வெளிப்பாடு? அங்கே என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க? அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணது யாருக்கும் எந்த பலனும் போய் சேரலையே.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ரோடு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணிருக்காங்க. இதை கல்வி வந்து இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணணும். ஆகையினால அதில் இன்னும் அதாவது கல்வியோ சுகாதாரமோ இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலைங்கிறது உண்மைதான். அதை இன்னும் எல்லாருக்கும் எடுத்து செல்லணும், எடுத்து போகணுங்கிறது ஒரு பெரிய இருக்கிறத விட இன்னும் மோசமாகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்களோட எண்ணிக்கையை விட நீங்க சொல்ற நான் இருக்கேன். நீங்க சொல்றது மாநிலங்கள் எல்லாம் என்ன மாநிலங்கள்னா ஒன்று காங்கிரஸ் ஆண்டு இருக்கணும், இல்லாட்டி பிஜேபி ஆண்டு இருக்கணும். சமீப காலமாக பிஜேபி ஆண்டு கொண்டு இருக்கிறது நிறைய மாநிலங்கள்ல. மற்றது காங்கிரஸ் தான். அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இதையே தான் செஞ்சுது. அது என்ன தவறு நடந்தது, ஏன் நடந்தது என்பது இப்பொழுதுதான் ஆராயப்பட்டு ஓரளவுக்கு சரி செய்ய சென்று கொண்டு இருக்கிறார்கள். சரி செஞ்சா மாணவர்களோட சேர்க்கை விகிதம் அதிகமா தானே இருக்கணும், குறையக்கூடாதுல்ல. மாணவரோட மூன்றாவது மாணவரோட சேர்க்கை விகிதம் வந்து இது வந்து என்னன்னா இன்னொரு சமயத்தில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்க பாலிசிஸும் சில கெடுபிடிகள் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ஆய்வு வந்து பண்ணாங்க கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிலையும். கர்நாடகாவில் இருக்க ட்ராப் அவுட் அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஸ் பர்சன்டேஜ் ஜாஸ்தி, கொஞ்சம் ஜாஸ்தியாக பாஸ் பண்ணி அனுப்பிடும். ஒரு இடையில ஒரு எக்ஸாம் வச்சு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அவங்கள பாஸ் பண்ணி அடுத்த இடத்துல அட்மிஷன் கொடுத்து அவங்க ட்ராப் அவுட் ஆகாமல். நாங்கள் வந்து ஒரு கல்வியாளர், நான் பேராசிரியராக இருந்திருக்கேன், பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருக்கேன், எங்களுக்கு தெரியும். அதாவது அந்த சிலபஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாத படிக்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்ததெல்லாம் படிச்சிடுவாங்க. அது ஒரு 30% இருப்பாங்க. இன்னொரு 30% நம்ம தேர்த்திடலாம். இன்னொரு 30% என்ன இருப்பாங்கன்னா கடுமையாக கொடுத்தா ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. ஆகினா அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து சிஸ்டத்தில் கொண்டு வந்து ஒரு டிகிரி வாங்க வைக்கிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே உள்ள முரண்பாடு. கர்நாடகாவே வளர்ந்த மாநிலம் தான், அதிலேயே வந்து எஜுகேஷன் நல்லா தான் இருக்குது. ஆகையினால் சில சமயத்தில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகும்பொழுது இப்போமே நம்ம பார்க்குறோம் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்தது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டீம்டு யூனிவர்சிட்டி ஆற வரைக்கும் அவங்க ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அதில் பிறகு அவங்க வைக்கிறதா எக்ஸாம், அவங்க எழுதுறதா, அவங்க கொடுக்குறதா மார்க்கு, அவங்க கொடுக்குறதா சர்டிஃபிகேட் அப்படின்னு ஆகிப்போச்சு. இது எல்லாத்துக்கும் இன்ஜினியரிங்னாலும் சரி எம்பிஏனாலும் சரி எல்லாத்துக்கும் அப்படி ஆகுது. ஸோ அதோட வேல்யூவேஷன் குறையதான் செய்யும். ஆனால் அந்த இன்ஸ்டியூஷனை பார்த்து இப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தான் எங்கேனாலும் நிற்குது. இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அவங்களுடைய ஸ்கோர் பண்ணக்கூடிய இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்கு இதெல்லாம் தான் நிற்குது எல்லா இடத்துலையும். நீங்கள் ஒரு அதாவது உலக அளவில் இது இப்படி தான் இருக்குது. சில எல்லா இடங்கள்லையும் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு மாதிரி தரம் அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் பல்வேறு துறைகளில் அது சொல்லல. நீங்க உடனே மாத்தி கேட்காதீங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் காலேஜ் நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு போனவங்க தான் நீங்க நாசா வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அது உத்தியான உண்மை. அதாவது உள்ளார்ந்த அறிவு என்ன இருந்தாலும் ஒரு பேசிக் கல்வியை கொடுத்துட்டா அவங்க பிக்கப் பண்ணி போயிறாங்க. இப்போ டிசிஎஸ் அவங்க வந்து எந்த டிகிரினாலும் அவங்க ரிக்ரூட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது நிறைய இடங்கள்ல ஐக்யூ லெவல் இன்டெலிஜென்ஸ் லெவல் அந்த ஸ்கோர் பண்ற லெவலில் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போய் நல்லா கொடுக்குறாங்க. ஆகையினால இந்தியா முழுவதும் ஒரு நாடாக இருந்தாலும் பல தரப்பட்ட கல்வி முறையும் கற்பித்தல் முறைகளும் மக்களுடைய வாழ்வு தன்மைகளும் இருக்கின்றன. இங்கே இருக்க பெண்களை தான் எல்லாரும் அதாவது தமிழ்நாடு, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் இந்த 3 இடத்துல இருக்க தாய்மார்களுக்கு தான் ஒரு சர்வே எடுத்தாங்க ஐயா அமெரிக்காவில். என்னென்னா இவங்க தான் கஷ்டப்பட்டு என்னத்தை அடை வச்சாலும் எதை விற்றுனாலும் பிள்ளைங்களை படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அமெரிக்காவில் தான் ஐடிக்கு இவ்வளோ பேர் எங்கேருந்து வராங்க பார்த்தா இந்த 3 ஸ்டேட்லேருந்து வராங்க, 3 சிட்டிஸ்லேருந்து தான் வராங்க. என்னென்னா அந்த கான்ட்ரிபியூஷன் அந்த தாய்மார்களோட கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் செட்டப் இருக்கிறது. மனசளவில் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கப்படுகிறது. இப்போ வந்து கல்வி கடன்கள்லாம் நிறையா வருது, பேங்க் வங்கிகள் கொடுக்கிறாங்க, எல்லா லோனும் இருக்கிறது. அந்த லோனை தள்ளுபடி செய்கிறோங்கிறாங்க, சில சமயம் தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லை. ஸோ அதனால எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பதனால் அதை உபயோகப்படுத்திக்கிற மென்டாலிட்டி நம்ம பசங்களுக்கு இருக்கு. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லைல்ல, இந்தியா முழுக்க வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற ஒரு கல்விக் கொள்கையை வகுத்துக்கலாம். இப்போ ஆல் பாஸ்ங்கிற மாதிரி அதையே அவங்க செய்ய மாட்டாங்க. இது நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், தர்மபுரி இதெல்லாம் அந்த காலத்துல
வந்து எஜுகேஷன் லெவல் வந்து குறைச்சல் தான். ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இல்லை அவங்களுக்கு முதல்ல இருந்தே. ஆகையினால இப்போ டேட்டா தானே நம்ம பேச முடியும். இப்போ 100% பிக்கப் ஆயிருக்கு. அப்பவும் மற்ற இடங்கள் நீங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சென்னையில் இருக்க அளவுக்கு திருச்சியில் இருக்க அளவுக்கு மற்ற இடங்கள்ல கல்வி இல்ல தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரி இடைநிலை கல்வி அங்க என்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கோ அந்த நான் நேக் கமிட்டியில இருந்தேன். ஒரு இடத்துக்கு மகாராஷ்டிராவுக்கு போனேன். அங்க என்ன பண்ணாங்க, அவங்க லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஷேக்ஸ்பியரை சொல்லி தராங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லி தராங்க. எனக்கு நிஜமாவே ஷாக்கிங்காக இருந்தது. இது நிறைய இடங்களில் இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஏதோ ஒரு டிகிரி சில சமயம் டிகிரின்னு கிடைக்குது, டிகிரிக்கு ட்ராப் அவுட் வேற, அட்டண்டன்ஸ் வராதவங்க நிறைய இடங்கள்ல இருக்காங்க. இது அட்மிஷன் போட்டுட்டு அட்டண்டன்ஸ் வராதவங்கலாம் இருக்காங்க. இதில் ட்ராப் அவுட்டை வந்து நம்ம இல்லை வாங்க 10 நாள் வாங்க நாங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்குறோன்னு சில இதில் இன்றைக்கும் பார்க்குறேன். ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ட்ராப் அவுட்டே அதாவது அட்டண்டன்ஸே இல்லாமல் போகாமலே அவங்க அட்டண்டன்ஸ்லாம் போட்டு ஒரு டிகிரிலாம் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்கங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, நமக்கு தெரியுது. மற்ற இடங்கள் இன்னும் மோசமாக இருக்கும். அங்கேருந்து வந்து இங்கே வந்து அந்த டிகிரி அப்படி வாங்கிட்டு போகிறாங்க. இடைநிற்றலை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் தானே அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், மாநில அரசோட கொள்கைகள் ஆகட்டும். நீங்க வந்து தமிழ்நாட்டில் சொல்லவே இல்லை. தமிழ்நாடு வந்து எல்லா வளங்களும் உள்ள ஒரு மாநிலம். இயற்கை வளங்கள் எல்லா வளமும் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கனிம வளங்கள்லேருந்து தண்ணீரில் அதாவது காவிரி, தென்பெண்ணை, பாலாறுன்ற மாதிரி எல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் சங்க காலத்திலேருந்து சங்கமெல்லாம் வச்சு முத்தமிழுக்கு வளர்த்த ஒரு மாநிலம். இங்கே வந்து நிஜமாகவே நமக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட அட்வான்டேஜ், அந்த மைக்ரேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனோட அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ நாங்களாம் எங்கள் அப்பா படிக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்து தான் கூட்டு போவாங்களா, யாரோ 2 ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து எத்தனை 30வது ஆண்டில் நாங்கள்லாம் படிக்கும்பொழுது ஒரு சில இடங்களில் கிராமங்களில் ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைய தான் படிக்க வைப்பாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்க அனுப்பிச்சிடுவாங்க. 60களிலேயே நடந்தது இது. ஏன்னா அவங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்போ 5 ரூபாய் என்னமோ ஃபீஸ் கட்டணும், அது கட்ட முடியாது. ஆனால் இதையெல்லாம் சரிப்பட்டு வரும்பொழுது தான் இது காமராஜர் காலத்திலேயே சரி செய்யப்பட்டது. ஓரளவு அந்த பேஸ் விடப்பட்டது. அடுத்தவர்களும் அந்த சமுதாய கொள்கையிலேயே எடுத்து போகிறாங்க. அதாவது இந்த கோட்டா சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது, உண்மைதான். அதாவது நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கோட்டா டெவலப் இது பண்ண அளவுக்கு அது அம்பேத்கர் போட்டு போயிட்டார். ஆனால் அந்த ஓபிசி எம்பிசிக்கு என்ன கோட்டா சிஸ்டமும் ஒர்க் அவுட் ஆகலை, அவங்களுக்கு சரியாக வரல. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட இன்க்ளூஷன் வந்து எஜுகேஷன்லேயும் மொத்தத்துலேயும் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ அது பெரிய ஒரு கேப்பாக இருக்கிறது. ஆகையினால அந்த படிப்பு குறைவாக இருக்கிறது. இடஒதுக்கீடுங்கிறது எல்லாருக்கும் தான், சோஷியலி எஜுகேஷ்னலி தான். அது அந்தந்த மாநிலங்கள் பின்பற்றலை அப்படின்னா அப்போ அவங்க தான் அதுக்கேற்ற மாதிரி மாணவர்களை என்கரேஜ் பண்ணுறது, இடஒதுக்கீடு முறை அமல்படுத்துறது, அதெல்லாம் செய்ய வேண்டியவங்க அவங்க தான். அதற்காக தான் மண்டல் கமிஷன் கொண்டு வரப்பட்டதுமா. பட் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மேலாண்மை சமுதாயம் தான் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இதில் ப்ராசஸில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே சில இதை வந்து அவங்கள நீக்க முடியல, அவங்கள விட்டுட்டு வெளியே வர முடியல. அதே சமயத்தில் ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் அதாவது எப்படி இவங்களெல்லாம் மேலே கொண்டு வரும்பொழுது அடுத்த லெவலுக்கு அவங்க போய் உட்காந்து அதை ஒரு தடை வந்துடுது. ஸோ இப்படியாக விஷயங்கள் இருப்பதனால தான் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சமுதாய காரணி, பொருளாதார காரணி, அங்கே இருக்கிறக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்சியாளர்கள் எவ்வளோ முயன்றாலும் அதை அதுக்கு மேலே டெவலப் பண்ண முடியலைங்கிறது தான் உண்மையான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ ஆகையினால் கல்வி வந்து காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியும் அப்படின்னா மற்ற மாநிலங்கள்லயே முடியல. சொல்லிட்டேன், தமிழ்நாடு சங்க காலத்திலிருந்தே ஒரு வளர்ச்சி அடைந்தது. காமராஜர் பேஸ் போட்டாரு. ஆகையினால் அடுத்தாப்புல சங்க காலத்துக்கும் காமராஜருக்கும் இடையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. அதற்கு முன்பு எஜுகேஷன் என்ன இடைப்பட்ட கேப்ல என்னவா இருந்தது? சுதந்திரம் பெறப்போ நம்மளோட எஜுகேஷன் சராசரி எவ்வளவு? 8 விழுக்காடு தானே. அதுக்கப்புறமா இப்ப 100% நோக்கி இடைநிற்றல் 0 நோக்கி தமிழ்நாடு மட்டும்தான் நகருது. அப்படின்னா அது ஆட்சியாளர்களுக்கு கிரெடிட் கொடுக்கிறோம். அகில இந்திய கோட்டால நிறைய முதல்ல கொண்டு வந்து தமிழ்நாடு தான். நான் தமிழ்நாடு எக்கானமின்னு புக் எழுதியிருக்கேன், 85வது ஆண்டுல எழுதியிருக்கேன். பிறகு வந்து அலைட் பப்ளிஷர்ஸ் மறுபடியும் அதை 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரீபிரிண்ட் பண்ணாங்க. ஆனா அதுலயே திரு மணி ரொம்ப நேரமா காத்திருக்கிறாரு, அவருடைய பார்வை கேட்கலாம். திரு மணி வணக்கம். முதல்ல விவாதத்தில் கலந்துகிட்ட அனைவருக்கும், நெறியாளர் அவர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், சன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தான். சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கும் நெறியாளருக்கும் ஒரு விண்ணப்பம். அதை நீங்க அமல்படுத்தணுன்ற அவசியம் இல்ல. இந்த தலைப்பு கேள்வி களங்கிறத வந்து ஆளும் திமுக அரசை புகழும் களம், மத்திய அரசை கேள்வி கேட்கும் களம்னு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா புகழ்ந்தாங்க. எல்லாருமே புகழ்ந்து பேசினாங்க. ஒருபடி மேல போய் ஐயா அருணன் ஒன்றிய அவர்கள் அரசோட வந்து டேட்டாவே புகழுது மார்க்சிஸ்ட் கட்சியை அப்படிங்கிறப்ப சார்ந்தவர். அதுதான் சார் நம்ம டாபிக்கா நல்ல விஷயம் எடுத்திருக்கோம். தான். நல்ல விஷயம் தான். நானும் புகழ்றேன். அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நானும் புகழ்றேன். ஐயா அருணன் அவர் வந்து ஒருபடி மேல போய் அரசவை புலவர் மாதிரி நல்லாவே புகழ்ந்தாரு. சந்தோஷமா இருந்தது அவர் கேட்டதெல்லாம். புள்ளி விவரம் எல்லாம் வச்சு மோடி அரசு கொடுத்த புள்ளி விவரத்தை வச்சு பேசினாரு. நல்லா இருந்தது. நல்ல வேளை இந்த புள்ளி விவரம் வந்து இந்த அரசுக்கு எதிரா ஏதாவது வந்திருந்ததுனாக்கா நிச்சயமா அதுலயும் மோடி தான் அதுல ஏதோ அந்த புள்ளி விவரத்தை மாத்திட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அருமையா இருந்தது. நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் கல்வியில் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. தமிழ் மக்கள் கல்வியில் 100% எட்டியிருக்கிறார்கள். அதுல நான் வந்து பெருமைப்படுறேன். அதாவது 100% கல்வி தேர்ச்சி, ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் பெரிய தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அதற்கு வந்து பெருமைப்படக்கூடியது திமுக அரசு என்று சொன்னால் எனக்கு அதிலே உடன்பாடு கொஞ்சம் இல்லை. அதுக்கு நான் சொல்றேன், என்ன விளக்கம்னு சொல்றேன். அதே மாதிரி வறுமையிலும் வறுமை ஒழிப்பிலும் சுகாதாரத்திலையும் நாட்டின் முன்னோடியாக தமிழகம் இருக்கிறதுன்னு புள்ளி விவரம் சொல்லுதுன்னு சொல்றீங்க. நல்ல விஷயம்தான். அதாவது கல்வியில வந்து தமிழர் முன்னேற்றம் கண்டுவிட்டார்கள், திமுக அரசு தான் அதுக்கு சாதனை படைத்துன்னு சொன்னா அது ஏத்துக்க முடியும். ஏன்னா தமிழர்களுக்கு வந்து கல்வியில வந்து ரொம்ப தமிழர்கள் ஆரம்பத்திலே திரு ஜென்ராம் முன்னேற்றம் அவர்கள் குறிப்பிட்டதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் காமராஜர் ஆட்சி காலம் தொட்டு கிரெடிட் கொடுக்கிறார். அப்போ அமல்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டம் முதற்கொண்டு கிரெடிட்ஸ் கொடுக்கிறார். இல்ல, நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றேன், தமிழர்களுக்கு வந்து கல்வியில வந்து அவர்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள், அது பெருமையான விஷயம் தான். ஆனா தமிழக அரசு ஆளுகின்ற திமுக அரசுக்கு அதுக்கு முழு காரணம் சாதனை படுத்தி விட்டது. அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதே மாதிரி பல துறையில வந்து தமிழகம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து எந்த தமிழகம், எந்த தமிழர்கள், தமிழர்களின் குழந்தைகள், மாணவ செல்வங்கள், பெண்கள் இவர்கள் வந்து ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் படிக்கின்ற 100% முன்னேற்றம் கண்ட கல்வியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு, பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் இங்கே பாதுகாப்பு இருக்கிறதா? நான் கேட்பது பள்ளியிலும் கல்லூரியிலும். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி, மக்கள் மத்தியில் எழுகின்ற கேள்வி. ஐயா அருணன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த அவர்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டங்களை செய்திருப்பார்கள். இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியோ இல்லையோ மற்றவர்களோ ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ போராடுவதற்கோ உரிமை இருக்கிறதா? அதை கூட விடுங்கள். அரசியல் கட்சிகள் இன்னைக்கு வந்து போராட்டம் பண்றாங்க, ஒரு சட்ட ஒழுங்கு கொண்டு கிளப்புறாங்க, ரோட மறிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அந்த காரணத்தை கூட நாங்க ஏத்துக்கிறோம். பள்ளியிலும் கல்லூரியிலும் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா அதை விவாதிக்க வேண்டிய அந்த விஷயத்துல இல்லை சார். அது ஒரு சம்பவம், அது கண்டிக்க கூடியது. அதை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க இதுதான் சூழல் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுமா? சரி, சப்ஜெக்ட் இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதை நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க கொடுத்திருக்கிற அந்த புள்ளி விவரம் எல்லாம் என்னன்னா ரிப்போர்ட்டட் கேசஸ். அதாவது பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் இன்னைக்கு போய் பாருங்க. நீங்க கடந்த ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எத்தனை கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் வந்து ரிப்போர்ட்டட் கேஸ். நான் சொல்ல வர்றது அன்ரிப்போர்ட்டட் கேஸ். இந்த ஒரு இன்சிடென்ட், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் என்கின்ற அந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு சோறு ஒரு பானை சோற்றுக்கு போதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றது அன்ரிப்போர்ட்டட் கேஸை பத்தி பேசுறேன். இந்த ஞானசேகரன் குற்றவாளி மேல 20 வழக்குகளுக்கு மேல இருந்து அவரு வந்து சுதந்திரமா ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துல, ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு கல்லூரிக்கு எதிராகவே ஒரு பிரியாணி கடையை வச்சு அவர் தொடர்ந்து ஆளுகின்ற திமுக அரசு மந்திரிகளோட புகைப்படம் எடுத்து அந்த ஒரு அதிகாரத்துல இவரு இந்த மாதிரி எத்தனை செயல்களில் ஈடுபட்டிருப்பார். அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்னு அதிக
போட்டோக்கள் எல்லாம் வந்து கொடுத்த பிறகும் போட்டோ இவர் வச்செல்லாம் மேல வந்து என்ன நம்ம நடவடிக்கை எடுத்து- ஒரு தீர்மானிக்க நடவடிக்கை இல்ல. முடியுமா அப்படின்னு தெரியல. அப்ப- இன்னைக்கு டாபிக் குள்ள அப்ப வந்துடலாம். ஏற்கனவே மக்கள் அண்ணா எப்படி வருவாங்க? பல்கலைக்கழகம் பற்றி நம்ம பேசிட்டோம். நான் சொல்றது அது நான் ஒரு கேட்கிறது இன்சிடென்ட். மக்கள் அதை எப்படி அதுக்குள்ள நம்ம குரல் போக கொடுக்க வேணாம். அது வருவாங்க? கண்டிக்கத்தக்கது. அதற்கான இல்ல. விசாரணை நடைபெறுது. அவர் மக்கள் கைது எப்படி- செய்யப்பட்டிருக்கிறாரு. நான் வந்து என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளை படிக்கிறது, என் பிள்ளைங்க வந்து தமிழ்நாட்டுல படிக்கல. என் பிள்ளைக்காக நான் என் மனைவிக்காக பேசல, என் உற்றார் உறவினருக்காக பேசல. நான் பேசுறது உங்களை போன்ற சகோதரிகள், உங்களை போன்ற மூத்தவர்களின் பிள்ளைகளுக்காகவும் இல்ல, பேர அவங்களையும் include பிள்ளைகளுக்காகவும் பண்ணுதான். கேட்கிறேன். பாஜக இன்னைக்கு நீங்க ஆளும் மாநிலங்கள்ல என்ன நிலைமை? 100% கல்வியில முன்னேற்றம் குற்ற ஆவண கண்டிப்பாக காப்பகத்தோட டேட்டா என்ன அந்த சொல்லுது 100% சார்? படிக்கிற மக்களுக்கு என்ன இப்போ பாதுகாப்பு ராஜஸ்தான், யூபி, பீகார்ல எல்லாம் மாணவர்கள் பள்ளிக்கே போகல, இடைநிற்றல் அங்க அதிகம், மாணவர்களோட சேர்க்கை விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கு. அதற்கெல்லாம் பாஜக அரசு ரெஸ்பான்சிபிள். என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அவங்க? மேடம், நான் கேட்கறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 100% கல்வியில முன்னேற்றம் அடைஞ்ச அந்த குழந்தைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிற நீங்க, அந்த குழந்தைகளுக்கு 100% பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லுகின்ற அந்த குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்புன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடனே எதுக்கு எடுத்தாலும் யார் கேள்வி கேட்டாலும் என்ன சொல்றீங்கன்னா, நீங்க உடனே அங்க பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல என்னாச்சு அங்க மட்டும், அப்ப அங்க நடக்கிறது தவறுனா இங்கேயும் நடக்கிறது தவறு நடக்கலாம். இங்க நடக்கிற குழந்தைகளுக்கு நடக்கிற அநியாயங்கள், பாலியல் வன்கொடுமைகள் அவங்களுக்கு தேவையானதுன்னு நீங்க சொல்றீங்களா? அதைத்தான் சொல்ல வர்றீங்களா? இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஆளும் கட்சியை சார்ந்தவர்னு ஒரு சொன்ன பிறகு அவரை வந்து நீங்க என்ன நடவடிக்கை இல்லன்னு எடுத்தீங்க? மறுத்துட்டாங்க சார். இல்ல நீங்க அப்ப இப்படி நீங்க பண்ணீங்கன்னா, போட்டோஸ் வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா அண்ணாமலையோட யார் யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. அதை பற்றி ஆதாரங்களோட காட்டின பிறகும் நீங்க வந்து அவர் எங்க கட்சியே சார்ந்தவர்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு இன்னொரு மாணவி இதே போற பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தா எப்படி அவங்க புகார் கொடுக்க வருவாங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரேட் எல்லாமே புகார் கொடுத்தது கொடுக்காத எக்கச்சக்கமா இருக்கு. நீதி அரசர் வந்து உயர்நீதிமன்றத்துல நீதி அரசர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு வந்தப்ப அட்வொகேட் ஜெனரல் வந்து சொன்னாரு, நீங்க டாபிக் உள்ள வர மாட்டீங்க. தமிழ்நாட்டுல கம்மியா இருக்குன்னு. அதுக்கு அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? ஒரு நிமிடம். நீங்க அதுக்கு பெருமைப்பட வேண்டியது இல்ல. இன்றைய தலைப்பை ஒட்டி குற்றம் செய்ய நேயர்கள்ட்ட நம்ம மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதை பற்றியும் நீங்க பேசிடுங்க. அந்த கேள்வி வந்து, வறுமை ஒழிப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதற்கு முக்கிய காரணம் அரசின் திட்டங்கள் என்று 54% நேயர்களும், அதிக வேலை வாய்ப்புகள் என்று 5% நேயர்களும், கல்வி மேம்பாடு என்று 27% நேயர்களும், தமிழ்நாட்டின் இயற்கை வளம் என்று 14% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுடைய நிறைவு பார்வை. இல்லை, கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய காரணம் என்ன, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இந்த சர்வே போனதெல்லாம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் செஞ்சிட்ருக்காங்க. ஒன்று வந்து நம்ம வந்து 40,299 crores வந்து பட்ஜெட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுற ஸ்கூல் எஜுகேஷன். அப்போது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து அது வந்து இவ்வளோ பணம் ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு, அது இன்னும் 50,000 கோடி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. இப்போ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஒரு 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 அதாவது ஒரு பவர்ஃபுல் எஜுகேஷன் கொடுக்கறதுனால தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 28,867 பேர் பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, ஹையஸ்ட் இன் எனி கம்பேர்ட் எனி ஸ்டேட். ஏன் அது வந்து அப்போ அந்த கீழே கொடுக்குற இந்த ஸ்கூல் எஜுகேஷன் மோட்டிவேஷன் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச் லெவலுக்கும் கொண்டு வந்திருக்கு. அப்போ அது இந்தியாவுடைய வளர்ச்சி ரிசர்ச்சுக்கு வந்து தமிழ்நாடு பெரிய பங்களிப்பு ஏற்படுது. அதுதான் லாஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். இந்த கிரியேஷன் ஆஃப் மாடல் வந்து இட்ஸ் ரியலி ஸ்கூல் மாடல் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகே, நன்றி சார். திரு வி.எஸ். மணி, உங்களோட நிறைவு பார்வை சுருக்கமா. தமிழன் வறுமையிலும் வாழ்ந்து விடுவான், சுகாதாரம் இல்லாமலும் வாழ்ந்து விடுவான், எந்த சூழலிலும் வாழ்ந்து விடுவான். ஆனால் தமிழன் மானத்தோடும் மரியாதையோடும் தான் வாழ்வான். தன் பிள்ளைகளுக்கும் தன் குழந்தைகளுக்கும் ஒரு மானபங்கம் என்றால் அவன் வாழ்வதில் அர்த்தமில்லை. இந்த அரசு எப்படி பெருமை கொள்கிறதோ கல்வியில் முன்னேற்றத்தை, அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் வெற்றி பெற்று பின் பெருமைப்பட வேண்டும். அந்த விவாதத்திற்கு என்னை அழையுங்கள். நானும் இந்த தமிழக அரசை புகழ்ந்து பேசுகிறேன். ஓகே, நன்றி சார். திருமிகு ராஜலட்சுமி, உங்க நிறைவு பார்வை. அதாவது அவர் சொன்னது கருத்து நல்ல கருத்து தான். கல்வியிலாம் மேம்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, வன்கொடுமை நடந்திருக்கிறது.
அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் சீமான் கட்சியையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, சௌமியா அன்புமணியையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியையும், பாஜக மகளிர் அணியையும் அரெஸ்ட் பண்ணி ஆட்டு கொட்டகையோட அடைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தானா? தமிழ்நாட்டோட முற்போக்கு தன்மைக்கு இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களா? இன்னும் எங்கே போகுது தமிழ்நாடுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதோடு முடித்துக்கொள்கிறேன். ஓகே, நன்றி. திரு அருணன். அதாவது திரு மணி அவர் இந்த தலைப்புக்குள்ளேயே வரலை. பாஜகவினுடைய வழக்கறிஞர் போல அவர் அப்படியே பேசினார். அது என்ன நியாயம்னு இந்த கேட்கிற பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டோம். பாதுகாப்பு இல்லைங்கிறாரு. நிச்சயமாக அதுக்கு அவர் சொல்லுகிற ஒரே விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடுமை. அதை நான் கொடுமைன்னு சொல்கிறேன். அது நடந்திருக்கிறது. குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கு. இதில் சம்மந்தப்பட்டவங்க வேறு யாராவது இருந்தால் அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே இவர் ஏன் பதட்டப்படுறாரு? ஆனால் மோடி அரசை பற்றி நான் சொன்னால் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அந்த மோடி அரசு என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? அந்த பாதிக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு ஆளான பெண்மணி கொடுத்த எஃப்ஐஆரை வெளியிட்டது யாரு? இந்த அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க. மோடி ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அந்த செய்தி முகமை வெளியிட்டிருக்கு. கேட்டால் அது வந்து தொழில்நுட்ப கோளாறு. அது என்னங்க, இந்த ஒரு விவகாரத்துக்கு மட்டுமா தொழில்நுட்ப கோளாறு வரும்? மிச்ச எஃப்ஐஆர்லாம் வரலீங்களே ஐயா. திட்டமிட்டு பாஜக செய்திருக்கிற சதி இது. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கொடுமை, இன்னொரு கொடுமையை மோடி அரசு செய்திருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இவருக்கு வக்கு இல்லை, வகை இல்லை, தெம்பில்லை, திராணி இல்லை. இங்கே வந்து என்னையெல்லாம் வந்து விமர்சித்து அவர் பேசுகிறாரு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆளுகிற இன்றைக்கு 10 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கீங்க. ஆனால் 1 கோடி பேர் பள்ளியில் சேருகிற எண்ணிக்கை என்பது குறைஞ்சிருக்கு. இது வெட்கக்கேடு இல்லையா? நீங்கள் ஆளுகிற பல மாநிலங்கள், பல ஆண்டுகளாக ஆளுகிற மாநிலங்களில் இன்றைக்கு இடைநிற்றல் அதிகரிச்சிருக்கு. இது வெட்கக்கேடு இல்லையா? இந்த வெட்கக்கேடையெல்லாம் சுட்டி காண்பிக்க கூடாது என சொல்வதற்கு இதை வந்து தயவு செய்து இதை பார்க்கிற நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒப்பிடவே கூடாதான். அது ஏன் அப்படி என்றால் அப்ப தமிழ்நாடை பற்றி அவங்களால விமர்சிக்க முடியல இந்த விஷயத்துல, இந்த கல்வியில. நீங்க தயவு செய்து உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க சில விஷயங்களை விமர்சனம் பண்ணுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் தலைப்பு இது. இன்றைக்கு இடைநிற்றல் என்பது இல்லை. பெண்கள் தேர்ச்சி அதிகம். இந்த புள்ளிவரத்தை தந்திருப்பது மோடி அரசு. அதை சொன்னா அதை கூட பாவம் தாங்க முடியலன்னா இவங்க எந்த அளவுக்கு பொசுன்னு இருக்காங்க தமிழ்நாட்டை பற்றி என்பதை தமிழ்நாட்டு மக்களே உணருங்கள். இந்த பாஜக ஆதரவாளர்கள் நிறைவு பார்வையோடு நம்ம நிறைவு செஞ்சிடலாம். மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பார்வைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போராடவில்லை அப்படின்னு சொல்லி மணி சொன்னாரு, திரு மணி சொன்னாரு. பேராசிரியை ராஜலட்சுமியும் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு தான் அந்த பிரச்சனைக்கான முதல் குரலையே எழுப்பியது. பின்னால் தூக்கத்திலேருந்து விழித்து வந்து 2 நாள் 3 நாள் கழித்து பேச வந்தவங்கெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து பின்னாடி முழிச்சு வந்தவங்க. முதல்ல அந்த பிரச்சனையை எழுப்பி மக்களிடத்தில் கொண்டு போனதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான். அதனால் அது போக எந்த சேனலாக இருந்தாலும் சரி, என்ன பேசு பொருளோ அந்த பேசு பொருளை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை அப்படிங்கிற முடிவோடு வரக்கூடியவர்கள் தொடர்ந்து அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நானும் அதே மாதிரி பேசலாமான்னு யோசிக்கிறேன். புல்டோசர் நீதி அநியாயம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அதுக்கப்புறமும் இடித்தவர்களுக்கு யாருடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டதோ அவர்களுக்கு நீதி கிடைக்கல. இன்னும் இந்த மாதிரி போதாமைகள் இன்னும் இருக்குது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வாங்கியது சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அது வரைக்கும் வாங்கியவர்களுக்கு எல்லாம் அந்த பணம் அப்படியே தான் இருக்குது. அதுலேயும் ஒரு போதாமை இருக்குது. அதை பற்றியும் எல்லா விஷயங்கள்லையும் கூடுதல் அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் இந்த 2 விஷயங்களை பற்றி, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி, தீர்ப்பின் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சொல் கூட அந்த மாதிரி நபர்களிடத்துலேருந்து வரமாட்டேங்குது. வேறு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள்லேருந்து எல்லா பிரச்சனைகளை பற்றியும் பெரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க.
ஆனால் இது மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னா ஒரு சொல்லு கூட அவங்க கிட்டேருந்து வரமாட்டேங்குதுங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம், திமுக உள்ளிட்ட கூட்டணியாக இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. திமுக உள்ளிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தவும் செய்தது. அதனுடைய விளைவாகத்தான் கல்வித்துறையிலையும் வறுமை ஒழிப்பிலையும் முன்னணியில் இருக்குது. அது பொறுக்க முடியலை என்றால் நீங்கள் உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுக்காக திமுக அரசு மேல எல்லாரும் வசைபாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறது சரியா இருக்காது. நன்றி சார். பங்கு கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.